கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் டெய்லி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்தித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காரு? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பரிபூரணத்தினால நம்ம எல்லாரும், அப்படின்னா உங்கள் வீட்டில் யார் யார் கிருபையை போக்கடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய பரிபூரணத்தினால கிருபை மட்டுமல்ல, கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கிருபை எதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, கிருபை இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் பிழைத்திருக்கிறதும், அப்படின்னா உயிரோடு இருக்கிறதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்முடைய தகுதி அடிப்படையில் நமக்கு ஆண்டவர் வாழ்நாட்களை கொடுக்கணும்னா சில நேரங்களில் நிறைய பேருக்கு அது இல்லாமல் போயிடும். அதனால ஆண்டவர் கிருபையினால் தான் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஈவுதான் கிருபை. இந்த கிருபையை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து, காலைதோறும் புதிதாக இருக்கிற ஆண்டவருடைய கிருபைகள் இந்த காலை வேளையில் உங்கள் மேலே இறங்கி, இந்த கிருபை இதுவரைக்கும் உனக்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல நல்ல வேலையை வாங்கி தரும். இந்த கிருபை இதுவரைக்கும் தகுதி இல்லாத உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கும். இந்த கிருபை இதுவரைக்கும் உனக்கு தகுதி இல்லாத ஒரு நல்ல தேசத்தில் உன்னை கொண்டு போய் குடி வைக்கும். இந்த கிருபை உன்னுடைய தகுதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு நல்ல குணசாலியான ஸ்திரீயை உனக்கு கொண்டு வந்து இல்லற வாழ்க்கையின் பார்ட்னராக, லைஃப் பார்ட்னராக உன்னுடைய திருமணத்திற்கு ஆண்டவர் ஏற்பாடுகளை செய்து கொடுத்து உங்களை அதற்காக வழி நடத்துவார். இந்த கிருபை நீ நினச்சி பார்க்காத ஒரு நல்ல மணமகனையும் கொண்டு வரும். நீ எதிர்பார்க்கதை விட பெஸ்டான குணசாலியான ஸ்திரீயையும் கொண்டு வரும். இந்த கிருபை அடைக்கப்பட்ட கற்பங்களை இன்றைக்கு திறக்கும். இந்த கிருபை வல்லமையின் வரங்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கிருபை உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இந்த கிருபை இந்த பூமியில் நல்ல பெயரோட புகழோட உன்னை வாழ வைக்கும். அந்த கிருபையை ஆண்டவருடைய பரிபூரணத்தினால ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்க போகிறது. அன்னைக்கு தேவதூதன் வந்து மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினான். இன்றைக்கு உங்களை பார்த்து கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் வாழ்த்துகிறேன். மரியாள் போய் அன்றைக்கு எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது கற்பத்தில் குழந்தை அபிஷேகத்தில் துள்ளிச்சான். இந்த வாழ்த்துதல் உங்களுடைய செவிகளிலே நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே அகமகிழ்ந்து களி கூறத்தக்கதாக நிறைய நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை கர்த்தர் முன்ன நின்று உங்களுக்கு செய்து வைப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை இந்த நாளிலே விசேஷமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னீரேன். அந்த கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகள், எடுக்கப்படாத கிருபைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளை பாஸ் பண்ணி விட்டுருங்க. கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்துருங்க. கிருபையை பேஸ் பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருங்க. கிருபையை பேஸ் பண்ணி அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வங்களை கொடுங்க. கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கொடுங்க. கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு நல்ல வல்லமையின் வரங்களை கொடுத்து, கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை மன்னி, கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளை இந்த பூமியில் நீர் வாழ வைக்கும்படி உங்களுடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.